அதிகாரம் 22. இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரில் 2.5 கோத்திரத்தார் யோர்தானுக்கு அப்புறத்திலும் மீதி கோத்திரத்தார் யோர்தானுக்கு இப்புறத்திலும் குடியேறுகிறார்கள். இவர்களுக்கு நடுவே யோர்தான் நதி பாய்ந்து ஓடுகிறது. பூகோள ரீதியாக யோர்தான் நதி இஸ்ரவேல் புத்திரரை 2 பிரிவாக பிரித்தாலும் அவர்கள் எல்லோருமே இஸ்ரவேல் புத்திரராகவே இருக்கிறார்கள். ஆனாலும் இவ்விரண்டு ஸ்தலங்களிலும் குடியேறிய இஸ்ரவேல் புத்திரருக்கு இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சம்பவங்களில் ஒன்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தாரை அவர்களுக்கு பங்கு வீதமாக பிரித்து கொடுக்கப்பட்ட கீலேயாத் தேசத்திற்கு அனுப்புகிறார். இது யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறது. கானான் தேசத்தில் யுத்தம் முடிந்து சகலமும் அமைதியாயிருக்கிறது. எல்லா கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தில் இளைப்பாறுகிறார்கள். யுத்தம் முடிந்ததினால் யோசுவா இதுவரையிலும் தங்களோடு கூட இருந்த 2.5 கோத்திரத்தாரை அவர்களுடைய சுதந்திரத்திற்கு திரும்ப அனுப்புகிறார். 2.5 கோத்திரத்தாரும் கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டுகிறார்கள். இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் இது பற்றி கேள்விப்பட்டு அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடுகிறார்கள். கீலேயாத் தேசத்திலே இருக்கிற 2.5 கோத்திரத்தாரிடம் இது பற்றி விசாரிப்பதற்காக பிரபுக்களை அனுப்புகிறார்கள். 2.5 கோத்திரத்தாரும் தாங்கள் கட்டின பலிபீடத்தை பற்றி அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். தாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணவில்லை என்று உறுதி சொல்லுகிறார்கள். 10 பிரபுக்களும் அவர்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு சீலோவுக்கு திரும்பி வருகிறார்கள்.